தேங்க்யூ லார்ட். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரை நன்றி சொல்லி ஆராதிக்கிறது நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது. இந்த நாளிலும் நம்ம ஒவ்வொருவரும் ஒருத்தரை சந்திச்சிருக்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் அவர் நம்மோடு கூட வருவதற்கு, அவர் ஏற்ற துணையாய் நம்மோடு கூட இணைந்து இருப்பதற்கு நாம் அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழ்கிறவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட கிருபையும் அப்படிப்பட்ட தயவும் நம்ம மேலே ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கட்டும். அவர் தயவுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர். அவரை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா நாமும் நல்லவங்களாக மாறிடுவோம். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை சொல்ல 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 அவர் நல்லவராய் இருக்கிறார், நாமும் நல்லவர்களாய் மாறுவோம். அவர் இரக்கமுள்ளவர், அப்போ நமக்குள்ளே அந்த இரக்கம் உண்டாகுது. அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல அவ்வளோ ஒரு சந்தோஷம். நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சும் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா. மாணிக்க தேரை கொண்டு வந்து நமக்கு காணிக்கையாய் தந்து ஆண்டவரை நீ மறந்துருன்னு சொன்னா மறப்பமா? நீ எத்தனை கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் என் நேசர் என்னோடு கூட வாழ்கிறார் என்பது எத்தனை கோடிகளுக்கும் மேலான ஒரு நிரந்தரமான ஐஸ்வர்யத்தின் அனுபவம் அல்லவா? அவர் கூட இருந்தால் நிரந்தர ஐஸ்வர்யங்க. இன்னைக்கு நம்ம இல்லாதவர்கள் போல மற்றவர்கள் கண்களுக்கு முன்பதாக ஒன்றுமில்லாத ஏழைகளாய் காணப்படலாம். ஆனால் அவர் நம்மை ஐஸ்வர்யவான்களாய்த்தான் வைத்திருக்கிறார். அவர் எவ்வளவு நல்ல தேவன். அவர் நம்மை தன்னுடைய மனதிலும் தன்னுடைய நினைவிலும் சுமந்து கொண்டே இருக்கிறாராம். அவருடைய மனதில் நம்ம நினைவுகளாய் மாறி இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய உணர்வுகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய இருதயத்தை அவர் புரிந்திருக்கிறார். யாருக்காவது என் இருதயம் தெரியுமா? என் இருதயம் தெரியும்னு தூக்கி வெளியே வச்சா நம்ம நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இந்த இருதயத்தின் எண்ணங்கள் அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளின் தோற்றத்தை, நினைவுங்க தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் அதை அறிந்திருக்கிறார். அப்போ நினைவுகளின் தோற்றத்தை அவர் அறிந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை அறிந்திருக்கிறார், என்னை புரிந்திருக்கிறார், என் உணர்வுகளை அவர் மதிக்கிறார். நம்முடைய உணர்வுகளை யாருங்க மதிப்பா சொல்லுங்க? உலகத்தில் ஏன் பிரச்சனை வருது, ஏன் சண்டைகள் வருது? ஒருவருடைய உணர்வுகள் மதிக்கப்படலைங்கிறதான் முதலாவது சண்டையின் பிரதானமான காரியம். நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை கூட அவள் கவனிக்கலை. உண்மையிலே தான் நம்மளாம் அந்த பாதையில் தான் நடந்து வருகிறோம். நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத மனிதர்களால் நம்முடைய உறவுகளை ஒரு நாளும் புரிந்து கொள்ளவே முடியாது. கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இருவரும் ஒரே சரீரம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் உணர்வுகளை புரிந்து கொள்ள ஒரே ஒரு தேவன் நமக்கு உண்டு, அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உணர்வுகளை அவர் அறிந்திருக்கிறார். அடுத்தது நம்முடைய உணர்வுகளுக்கு அவர் மதிப்பு கொடுக்கிறார். எல்லாரும் நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்களா? இந்த சிச்சுவேஷனில் இப்படித்தான் இவங்க இருக்க முடியும்னு சொல்லி நம்முடைய உணர்வுகளை மதிக்கிற எத்தனை பேரோடு கூட நம்ம பழகிக்கிட்டு இருக்கிறோம். உணர்வுகளை மதிக்கத்தக்க மனிதர்கள் இல்லை இந்த உலகத்தில். கூட பிறந்திருக்கலாம், சகோதர சகோதரிகள் உறவு இருக்கலாம், தாய் தகப்பன் உறவு இருக்கலாம், ஜெபத்தில் நம்ம கூடி செபிக்கிறவர்களாய் ஐக்கியம் இருக்கலாம். ஆனால் உணர்வுகள் புரியவே புரியாது. அவர்கள் நம்முடைய உணர்வுகளை ஒரு நாளும் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். நம்ம உணர்வுகளை புரிந்து கொள்ள எப்பொழுதும் ஒருவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் அண்டையில் நாம் இழுத்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். அவரோடு சேர்ந்து வாழும்படிக்கு, அவரையே சார்ந்து வாழும்படிக்கு அவர் நம்மை தம்மோடு இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நேசர் அப்படியே அறைகளுக்குள்ளாய் நம்மை இழுத்து கொண்டு போகிறவர். ஏன்னா நம்மை ஆசீர்வதிக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்,
இந்த உலகத்தில் நம்ம நல்ல பூரண நன்மைகளை பெற்றுக்கொண்டு வாழணுங்கிறது அவருடைய விருப்பம். அதற்காகத்தான் இந்த சிநேகம், அந்த இனிய சிநேகத்தையும் இனிய உறவையும் நமக்குள்ளே அவர் அனுதினமும் புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவர். புதிய புதிய காரியம். புதிய மாதத்துக்குள்ளே போகும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு புதிய நாள் பிறக்கும் போதே காலையிலே எழுந்திருச்சு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி அந்த புதிய நாளை கர்த்தர் நடத்தும்படி ஒப்பு கொடுத்து, ஏன்னா காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குதான், புதிதாய் புதிய பிளஸ்ஸிங்கை கொடுக்குற கிருபை. காலைதோறும் அவருடைய கிருபை. மோசே எழுதுகிறான் 90ஆம் சங்கீதத்தில், வாழ்நாளெல்லாம் அவருடைய கிருபையினால் மகிழ்ந்திருக்கும்படி. அப்போ அவருடைய கிருபை இருந்தாலே மகிழ்ச்சி தான். வாழ்நாள் முழுவதும் ஊற்றப்படுகிற கிருபை, காலைதோறும் ஊற்றப்படுகிற கிருபை. கிருபையானது காலையும் மாலையும் மதியமும் இரவும் அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நம்மை எப்பொழுதும் நிரப்பிக் கொண்டு இருக்கிறதான கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருப 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். எஸ், கிருபையினால தான் இன்றைக்கு நாம் நிலை நின்று கொண்டு இருக்கிறோம். அவர் நம்மை சீர்படுத்துகிறாராம். நம்முடைய வாழ்க்கையை எப்படி படுத்துகிறாரு? சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். எத்தனை ஸ்டேஜ் பாருங்கள். முதல்ல நல்லா சரி பண்ணுகிறார், அப்புறம் ஸ்திரப்படுத்துகிறார். நிற்கலாம், ஒன்றும் இல்லை, பலனாயிரு, தைரியமாயிரு அப்படி நம்ம சொல்லி ஸ்திரப்படுத்துகிறார். அப்படி அந்த ஸ்திரத்தில் அப்படி ஒரு பலன், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலன். அடுத்தது அவருடைய பலத்தை நமக்குள்ளே ஊற்றி பலப்படுத்துகிறார். அவருடைய பலன் ஊற்றப்பட்டாச்சுன்னா அந்த மனுஷன் எப்படி நிற்கிறான்? நிலை நிற்கிறான். அவன் நிலை நிற்கிறவன். நீங்களும் நானும் நிலை நிற்கிறவர்கள்ங்க. சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தினா சாதாரணமான வார்த்தை இல்லை. சீர்படுத்துகிறது, கோணலான எல்லா வழிகளையும் சரியாக்கி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அவர் சீர்படுத்தி கொண்டே வருவார், ஸ்திரப்படுத்துவார். நிற்க முடியாது, நிலையில்லாத வாழ்க்கை, வருமானம் இல்லை, ஒன்றுமே இல்லை, நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், ஹோப் கொடுப்பார், நம்பிக்கை கொடுப்பார். நான் உனக்கு துணை நிற்கிறேன், வா என்னோடு. தான் ஸ்திரப்படுத்தல். உடனே அந்த இருதயம் என்ன ஆயிரும்? ஸ்திரமாயிரும். ரைட், கர்த்தர் நம்மளை நடத்துவார், ஸ்திரப்படுத்துகிறவர். அடுத்தது சுகவீனம், பலவீனம், என்ன பண்ணன்னு தெரியல, கால் நடக்க முடியல, கால் வலி, சரீரத்தில் சரியான ஒரு பலவீனம் வந்துருச்சு. அப்போது தம்முடைய பலனை ஊற்றுகிறார். உடைய பலவீனத்தில் என் கிருபை, உடைய கிருபை பலனாய் நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது. பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் நிரம்பும். அவருடைய பலன் ஊற்றப்படுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பலனாய் நின்று கொடுக்குறோம். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறவர். நிலை நிறுத்துகிறவர் எப்படி நிலை நிறுத்துவார்? மனுஷனுடைய வியாதியை போக்குகிறார். முதல்ல பாவத்தை போக்குறாருங்க, அதான் சீர்படுத்துறது. மனுஷன் கம்பீரமாய் நிற்க முடியாதபடி தடுக்கிறது என்னது? ஒரு மனுஷனுடைய பாவம். ஒரு மனுஷனுக்குள்ளே பாவம் இருந்தால் அவனால் கம்பீரமாய் நிற்க முடியாது. அப்போது அவனை கம்பீரமாய் நிறுத்துவதற்கு முதல்ல அவனை சீர்படுத்தி பாவத்தை எல்லாம் வெளியேற்றுகிறார். பாவத்தை எங்கே போடுறாரா? முதுகுக்கு பின்பாக போடுகிறார். உங்கள் முதுகை நீங்கள் பார்க்க முடியுமா? முடியாது. நம்ம முதுகை நம்ம பார்க்கவே முடியாது. அதனால் அதை நீ பார்க்கவே வேண்டாம், அந்த பாவத்தை நீ பார்க்கவே வேண்டாம். நீ முதுகுக்கு பின்னாக எரிந்து போடுகிற தேவன் அவர். எவ்வளவு நல்லவர் பாருங்க. அப்படி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அந்த கம்பீரமாய் நம்மை நிலை நிறுத்துகிறார். அவர் நமக்கு கொடுக்கிற விரும்புகிற வாழ்க்கையே கம்பீரமான வாழ்க்கை தான். பாவம் இல்லாத, சுகவீனம் இல்லாத, பலவீனம் இல்லாத, கஷ்டம் இல்லாத, வறுமை இல்லாத, கடன் இல்லாத, தரித்திரம் இல்லாத வாழ்க்கையை கொடுத்து நம்மை கம்பீரமாய் நிலை நிறுத்துகிற கர்த்தரவர். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம் ஒவ்வொருவரும் ரொம்ப இலகுவாய் பற்றி பிடித்து கொள்ள முடியும். ரொம்ப கடினமான காரியமே இல்லை.
அவரை பற்றி பிடித்து கொள்வது இலகு, ரொம்ப ஈஸி. அவரோடு நடந்து பழகினோம் என்றால் அதில் இருக்கிற சமாதானமே பெருசு, சமாதானமே பெருசு. வாசலால் உட்பிரவேசித்து, மகிமை உள்ளவர் வாசலால் உட்பிரவேசிக்கிறார். உதடுகளின் வாசல், நம்ம உதடுகளின் வாசலை திறந்து அவரை துதிப்போம். அவர் உள்ளே வருகிறார், மகிமையின் தேவன். அப்படி உள்ளே வர்றார் பாருங்க. வாசல் திறந்தாலும் உள்ளே வர முடியும். ஆசரிப்பு கூடாரத்தில் வாசலில் இரத்தத்தை பலி செலுத்தினா தான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போக முடியும். பலி செலுத்தி இந்த இரத்தத்தை காமிச்சாதான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போக முடியும். ஒரே பலியாய் நமக்காக வாசலை திறந்து வச்சாரு. அவர் தான் சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் போய் மேய்ச்சலை கண்டடைய முடியும். அப்போ வாசல் அவர் தான். இன்னைக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறது எத்தனையோ வழிவாசல்கள் எனக்கு திறக்கப்படலை, வாசலெல்லாம் அடைச்சிருக்குதே, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி வேதனையோடு கூட இருப்பீங்கன்னா அவர் வழிகளை திறக்கிறவர் என்ற நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் நற்செய்தி அறிவிக்கும்படிக்கே அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நற்செய்தி நாயகன் அவர்தான். நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். தகப்பனே, எங்கள் கூட பேசுகிற தேவனாக இறங்கி வாங்கப்பா, எப்போதுமே பேசுங்க. ஏன்னா வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நம்ம அவருடைய மகிமையை பார்க்க முடியும். முன்பாகவும் அவருடைய மகிமையை பார்க்கலாம், பின்பாக திரும்பினாலும் அவர்தான். முன்பாக அவர்தான், வலப்பக்கமும் அவர்தான், இடப்பக்கமும் அவர்தான், பின்பக்கமும் அவர்தான், மேலையும் அவர்தான், சூழ பாளையம் இறங்கி இருக்கிறவர் அவர்தான். எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம், தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தேன், உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டேன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். அழகான வார்த்தை. ஆனால் இந்த அதிகாரத்தின் துவக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் வசனம், பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. நடக்கிற விஷயமா இது? துவக்கத்தை பார்த்தீங்களா? பிள்ளை பெறலை, நீ மலடி தான், நீ மலடின்னு அழைக்கப்பட்டிருக்கிற. ஆனால் நீ என்ன பண்ணணுமா? மகிழ்ந்து பாடு. கர்ப்ப வேதனை படாதவளை கம்பீரமாய் பாடு. ஆண்டவர் சொல்கிறது அதான். எது இருக்குதோ இல்லையோ, நீ இல்லாததே நினச்சிட்டு இருக்காத, இருக்கிற தேவனை சந்தோஷமாய் பாடு. உன் கூட இருக்கிற தெய்வத்தை, உன்னோடு கூட இருந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிற அந்த தேவனை கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. நீ ஆனந்த சத்தமிடு, அவரை பாடிக்கொண்டே இரு. எப்படிங்க பாட முடியும்? குழந்தை இல்லை, 10 வருஷம் ஆச்சு, 13 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அதுதான். இன்றைக்கும் கூட ஒருவேளை குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஏனென்றால் ஜெபம் என்பது வித்தியாசமாக இருக்குது. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அது கண்ணீரின் ஜெபம், கண்ணீரோடு பண்ணுகிற விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார். ஆனால் இன்னும் ஒரு அருமையான வசனம் இருக்குது பாருங்க. நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தில் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார். உன் இருதயத்தில் என்னென்ன நினைக்கிறியோ அதை எல்லாவற்றையும் செய்வார்.
கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். ஆனால் இந்த மன மகிழ்ச்சியை குறி வச்சு தான் அப்படியே சத்ரு குறி வச்சு அடிப்பான். எப்படியாவது இந்த மன மகிழ்ச்சியை குன்றி போக பண்ணு. சுற்றி இருக்கிறவர்கள், கூட இருக்கிறவர்கள் அதற்கேற்ற வார்த்தைகளே பேசி கொண்டு இருப்பான். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் சூழ்நிலை இப்படி வந்துருச்சே, உங்களால் என்ன செய்ய முடியும்? உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. குத்தி கொதறி பேசுவாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் அதை நம்ம பெரிதாக பார்த்து விடாதபடி கர்த்தரிடத்தில் நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய இருதயத்தில் மனதில் நினைக்கிற எல்லா வேண்டுதல்களையும் அவர் நிறைவாக்கி தருகிற தேவன். ஏன்னா வலதுபுறமும் இடதுபுறமும் அவருடைய ஆசீர்வாதம் தான். வலதுபுறத்துலேயும் அவருடைய ஆசீர்வாதம் இருக்குது, இடதுபுறத்துலேயும் அவருடைய ஆசீர்வாதம் இருக்குது. வடக்க பார்த்து கொடும்பாரான், தெற்க பார்த்து வைத்திராதேம் பாரான். நமக்கு கொடுக்க வேண்டியவர்களுக்கு கட்டளை கொடுக்கிற தேவன் அவர். அவங்க வடக்க இருந்தாலும் கர்த்தருடைய கட்டளை அவர்களை நோக்கி கடந்து போகும். வடக்கை பார்த்து சொல்லுவார், திசை பார்த்து கட்டளையிடுவார். இந்த திசையில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் கட்டளை வருகிறது. தெற்கே இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய கட்டளை வருகிறது. வடக்க தெற்க மேற்க கிழக்க எல்லா திசையும் தேவன் நம்மை ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்களாய் நிலைநிறுத்துகிற தேவன். நமக்குள்ளே ஆசீர்வாதம், நம்மை கொண்டும் ஆசீர்வாதம். பாருங்க, வலதுபுறத்திலும் இடம்புறத்திலும் நீ என்ன செய்ய போற? பெருக போகிற ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். உன் சந்ததியார், என பிள்ளையே இல்லை அவளுக்கு, ஆனால் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் எப்படி வருது? உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழான பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். அப்போ ஒரு நிச்சயத்துக்குள்ளே வரணும். மலடிக்கு ஒரு நிச்சயத்தை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறாரு. உன் சந்ததியார் இப்படி வாழ போகிறாங்க, உன் சந்ததியாரை இப்படி ஆசீர்வதிக்க போகிறேன். ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னார் இல்லையா, வெளிவாப்பா பாரு, நட்சத்திரத்தை பாரு, எண்ணி பாரு. நட்சத்திரத்தை உனக்கு எண்ண முடியுமா? எங்கப்பா எண்ண முடியும்? எண்ண முடியாதுல்ல. உன் சந்ததியை எண்ண முடியாத அளவுக்கு நான் பெருக பண்ணுவேன். அப்போ பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய ஜீவியத்தில் இதுவரைக்கும் ஒரு பெருக்கம் இல்லை. இதுவரைக்கும் நான் சிறுத்து போயிருக்கிறேனே நினைக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய். குழந்தை இல்லை நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் சந்ததியார் பாருங்க, உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். அந்த வார்த்தையை வச்சு அப்படியே ஒரு நம்பிக்கையோடு கூட கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை எனக்கு போதும், என்னுடைய வசனத்தை பிடித்து கொண்டு நான் ஓடுவேன்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு கூட கால் எடுத்து வைத்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கடந்து போவீர்கள் என்றால் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்களேன். அங்கே ஒரு அருமையான மனுஷன் இருக்கிறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கிறார்? யோசேப்புனுடைய பிள்ளைகள் வலது பக்கம் மூத்தமே, இடது பக்கம் இளையவனை கொண்டு போய் யோசேப்பு நிறுத்துறாரு. ஆனால் தகப்பன் என்ன செய்கிறாரு? தன் வலது கையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைக்கிறாரு. சொல்றாரு யோசேப்பு, அப்பா இவன் மூத்தவன், இவன் இளையவன். உடனே அவர் சொல்றாரு, எனக்கு தெரியும். இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். பாருங்க, அவன் தகப்பன் தடுத்தாலும் அவர் சொல்லலை, அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜன கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். அண்ணனுக்கும் பெருக்கத்தின் ஆசீர்வாதம் தான், தம்பிக்கு பெருக்கத்திலும் பெருக்கமான ஆசீர்வாதம். ஒருவேளை இதுவரைக்கும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாமல் தம்பிகளாக இருக்கிறீங்களா? தம்பிகளாய், இளையவர்களாய், இழந்தவர்களாய் இருக்கிறீர்களா? பெருக்கத்தின் மேல் பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா! அந்த தேவனை நாம் ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். அவருடைய வலது கையின் ஆசீர்வாதம், அவருடைய இடது கரத்தின் ஆசீர்வாதம் நமக்குள்ள வரப்போகிறது. வலப்பக்கமும் இடப்பக்கமும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் சாதாரணமான தேவன் அல்ல, அவர் நம்மை பெருக்கமாய் ஆசீர்வதிக்கிறவராய் இறங்கி வந்திருக்கிறார். நம்ம நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா பாருங்க, வலப்பக்கத்திலே ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, இடது பக்கத்திலேயும் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16
அதன் வலது கையில் தீர்க்காயுசு, இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. இந்த 3 ஆசீர்வாதங்களும் வாழ்க்கையில் பிரதானமான ஆசீர்வாதம். செல்வம் வேணும், செல்வத்தை அனுபவிக்க தீர்க்காயுசு வேணும். கனம் வேணும், கனத்தை அனுபவிக்க தீர்க்காயுசு வேணும். செல்வமும் கனமும் இடது கையில் இருக்கிறது. இடது கையினால் நம்மை தாங்குகிறார், வலது கையினால் நம்மை அணைக்கிறார், அரவணைக்கிறார். அப்போ தீர்க்க ஆயுசினால் நம்மை அவர் அரவணைக்கிற தேவன். செல்வத்தினாலும் கனத்தினாலும் நம்மை அவர் தாங்குகிறவர். அவர் தாங்குகிறவர், ஏந்துகிறவர் என்று சொல்கிறோமே. தன்னுடைய இடது கையினால் அவர் என்னை தாங்குகிறார் என்று சொல்கிறோமே. அப்போ இடது கையில் என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது? செல்வமும் கனமும் இருக்கிறது. அந்த செல்வமும் கனமும் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. தீர்க்க ஆயுசு என்கிற ஆசீர்வாதம் நம்மை அரவணைக்கிறதா இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுவோம் இயேசுவின் நாமத்தினால, பெற்றுக்கொள்ளுவோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அவர் எப்பொழுதும் வலப்பக்கத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார், இடப்பக்கத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், சுற்றிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். எந்த பக்கத்தில் இருந்தாலும் நம்மை முழுமையாய் ஆசீர்வதித்து நிறுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 21ஆம் வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இது, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற ஒரு சத்தம் கேட்குமா? பின்னாடி இருந்து நமக்கு சொல்லிக்கிட்டே வருவாராம். இப்படி போ, இப்படி நட, இப்படி நடக்காத, நிமிர்ந்து நட. நல்ல நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவன் அவர். சொல்லிக்கிட்டே வருவார். எதையும் கேட்காத மாதிரி நம்ம போகவே முடியாது. அழகா சொல்கிறார், உனக்கு பின்னாடி அந்த வார்த்தை கேட்கும். எத்தனை பேர் செவி திறந்திருக்கிறீங்க? ஒரு நாள் ஒரு சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்த, ஒரு CSI சர்ச். நம்ம விக்கிரகம் விக்கிரகம் விக்கிரகம்னு சொல்கிறோம் இல்லையா? வெளியே எல்லாத்தையும் பார்த்து விக்கிரகம், விக்கிரகத்திற்கு கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காதுன்னு சொல்லுகிறோம். சபையில் சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன். இங்கே கேட்காது, காது கேட்காதுன்னு சொல்லி எத்தனையோ பேர் சபைக்குள்ளே உட்கார்ந்துருக்குறாங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு சபையில் கொடுக்கப்படுகிற சத்தியங்களை சரியான முறையில் காது கொடுத்து கேட்கிற ஜனங்கள் இருக்கிறார்களா? சபைக்கு போகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி அழகாக நேர்த்தியாய் உடுத்து வைத்து அழகாக வேதத்தை தூக்கி கொண்டு போகிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் உள்ளே கொடுக்கப்படுகிற சத்தியத்தை அவங்க காது கேட்குதா? வலதுபுறம் சாயும்போது இடதுபுறம் சாயும்போது கொடுக்கப்படுகிற வார்த்தை அப்படின்னா கேட்காது. எதுக்கு கேட்காது? காது விக்கிரகத்துக்கு காது கேட்காது. அப்போ உள்ளே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவரும் எப்படி தான் உட்கார்ந்துருக்கிறாங்க? விக்கிரகங்களாய் சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிற ஜனம். காதுகள் திறக்கப்படட்டும். வலது பக்கத்திலிருந்து அவருடைய சத்தம், இடது பக்கத்திலிருந்து அவருடைய சத்தம் நம்மை நோக்கி கூப்பிடும். நமக்கு தொனிக்கட்டும். அப்படி காதுகளில் அந்த சத்தம் தொனிக்கட்டும். கர்த்தர் அப்படி நம்மோடு கூட பேச விரும்புகிறார். வலதுபுறம் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய். இடக்கையில் இருக்கிற செல்வமும் கனத்தினால் அவர் நம்மை தாங்கி வலக்கரத்தில் இருக்கிற தீர்க்காயுசினால் நம்மை அணைக்கிறார். இந்த பக்கம் நீ சாயும் போது உனக்கு சத்தம் கேட்கு, அந்த பக்கம் சாயும் போது உனக்கு சத்தம் கேட்குது. இப்படி காதுகளை அவர் திறக்கிறார். செவி கேட்கும்படி செவியை திறக்கிறவர் அவர். நம்முடைய செவிகளை திறக்கிறவராய் இருக்கிறார். நாம் அவருக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த நாளிலும் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் தம்முடைய தெய்வீக அன்பை பொழிந்தருளுவாராக. பரிசுத்தமுள்ள தேவனுடைய தயவு நம்ம மேலே ஊற்றப்படட்டும். வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் நாம் இடம் கொண்டு பெருகுவோம், இடம் கொண்டு பெருகுவோம். பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தினால் அவர் நம்மை நிரம்பி வழிய பண்ணுவாராக, நிரம்பி வழிய பண்ணுவாராக. கர்த்தருடைய மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் எடுத்து தியானம் பண்ணுவோம், படிப்போம். கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யட்டும். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய இனிய சிநேகம் நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.